வாசிப்பவர் முளைப்பட்டறை முனைவர் இளவரசி. காதலும் கண்ணியமும். எழுந்தவுடன் என்னுள் ஒரு கேள்வி காதல் என்பது என்ன? பதில் அளிக்க மூளையை பெண்ணுக்கு தள்ளி முன்னுக்கு வந்தது என் இதயம். காதல் ஒரு கற்பனை அல்ல, காதல் ஒரு ஒப்பனையும் அல்ல. உணர்வுகள் கொண்ட உன்னத உலக மொழி, இனிமையான இதய மொழி. உணர்வுகள் கொண்ட உன்னத உலக மொழி, இனிமையான இதய மொழி. பேச்சின் கண்ணியம் மொழியில் உள்ளது, பேச்சின் கண்ணியம் மொழியில் உள்ளது. காதலின் கண்ணியம் விழியில் உள்ளது, காதலின் கண்ணியம் விழியில் உள்ளது. ஒருதலை காதல் புகைப்படங்களில் மட்டுமே பேசும். காதலின் கண்ணியம் என்ன தெரியுமா? இரு மனத்தில் மறைத்து வைத்து திருமணத்தில் நிறைவேறுவது. காதலின் கண்ணியம் என்ன தெரியுமா? இரு மனத்தில் மறைத்து வைத்து திருமணத்தில் நிறைவேறுவது. காதல் புத்தகத்தின் நடுவே மறைத்து வைத்த மயிலிறகு போன்றது. காதல் வாழ்வின் நடுப்பகுதியில் எழுதப்பட்ட முன்னுரை போன்றது. காதல் புத்தகத்தின் நடுவே மறைத்து வைத்த மயிலிறகு போன்றது. காதல் வாழ்வின் நடுப்பகுதியில் எழுதப்பட்ட முன்னுரை போன்றது. கண்ணிய காதலில் மெய்தொடா மனத்தேடல் மட்டுமே தொடரும். பார்வையே பரவசமூட்டும். காகிதங்கள் தூதுவனாய் மாறும். குட்டிச் சுவர்கள் கோபுரங்களாய் தெரியும். ஒருதலை காதல் புகைப்படங்களில் பேசும் கண்ணியமாக. சொல்லா காதல் தலையணைக்கு மட்டுமே புரியும். சொல்லிய காதலோ அரியணையில் ஏறும். விருப்பமில்லா காதலில் விலகிச் செல்வதும் புனிதமானதே. கண்ணிய காதலில் கண்கள் மட்டுமே பேசும். விழுந்தவனை நிற்க வைக்கும், நிற்பவனை நடக்க வைக்கும். மனம் இடம் மாறினாலும் மெய் தடுமாறாது. மனம் இடம் மாறினாலும் மெய் தடம் மாறாது. காதலில் பல வகைகள் உண்டு. ஆனால் அத்தனைக்கும் ஆணிவேர் அன்பு ஒன்றுதான். காதலில் பல வகைகள் உண்டு. ஆனால் அதன் ஆணிவேர் அன்பு ஒன்றுதான். உண்மை காதல் உருக வைக்கும், அன்பை மட்டுமே பருக வைக்கும். உண்மை காதல் உருக வைக்கும், அன்பை மட்டுமே பருக வைக்கும். யார் சொன்னது காதல் கண்ணில் தொடங்கி காமத்தில் முடியும் என்று? கண்ணில் தொடங்கி கண்ணியத்தில் முடிவதே உண்மை காதல். யார் சொன்னது காதல் கண்ணில் தொடங்கி காமத்தில் முடியும் என்று? கண்ணில் தொடங்கி கண்ணியத்தில் முடிவதே உண்மை காதல். உண்மை காதல் தோல்வியும் கண்ணியம் காத்து நிற்கும். தற்கொலை தாடிகளோடு நின்றுவிடும். இளையராஜா மனநல மருத்துவர் ஆவார். தற்கொலை தாடிகளோடு நின்றுவிடும் இளையராஜா மனநல மருத்துவர் ஆவார். காதல் மண்ணுக்குள் விதைகளாய் மறைந்திருக்கும். பின் விருட்டென்று விருட்சமாய் எழும். கண்ணியமும் காதலில் ஒரு வகை புண்ணியமே. ஏனெனில் காதல் பொன்படுத்துவதல்ல, அது மனதை பண்படுத்துவது. ஏனெனில் காதல் புண்படுத்துவதல்ல, அது மனதை பண்படுத்துவது. ஆம், காதல் விட்டு கொடுத்து வாழ்வது மட்டுமல்ல, கடைசி வரை விட்டுவிடாமல் வாழ்வது. ஆதலால் காதல் செய்வீர் வாழும் காலம் வரை. மீண்டும் சந்திப்போம். உங்கள் முளைப்பட்டறை முனைவர் இளவரசி. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.